ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஆப்ரேட்டட் டார்ச் லைட் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள், நல்லா வந்து ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் ஏதாவது வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அங்கே வந்து சார்ஜ்னால் எதுவும் ஏற்ற முடியாது. ஸோ அப்போ முதல்ல வந்து இது கைட்டே நம்ம சுற்றுறது மூலமாகவே டார்ச் வந்து ஒர்க் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கியர் மோட்டார் வந்து தேவைப்படும். இது 1000 RPM உள்ள கொஞ்சம் பவர்ஃபுல்லான கியர் மோட்டார். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணால் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. நார்மல் மோட்டரை வச்சு செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். ஆனால் வந்து நம்ம ஹேண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றணும். ஸோ அது வந்து கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அதனால தான் கியர் மோட்டாரை வந்து எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து லைட்டாக சுற்றினாலே போதும், நமக்கு நல்ல பவர் கிடைக்கும். அதுக்கடுத்து சிஓபி எல்இடி வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து நல்லா பவராக க்ளோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சிஓபி எல்இடி வந்து வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த நார்மல் எல்இடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 இது சேர்த்து வச்சு நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாக வந்து க்ளோ ஆகும். இந்த மாதிரி 12 வோல்ட் இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம இது சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தான் வந்து க்ளோ ஆகும். இந்த மாதிரி இதுவே வந்து யூஸ் பண்ணுங்கள். இதான் நல்லா வந்து பிரைட்டாக வந்து எரியும். அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி ஒரு பழைய டார்ச் லைட்டோட முன்னாடி வந்து ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஒர்க் ஆகாமல் உள்ளது. ஸோ அதிலேருந்து உள்ளதை வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து முன்னாடி வச்சாலே போதும், நம்மளுக்கு முன்னாடி வந்து க்ளோ ஆக தான் செய்யும். இது வந்து நான் நல்லா க்ளோ ஆகட்டும், நல்லா பவராக வந்து இதாகட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து 1.5 இன்ச் ஒரு பிவிசி பைப் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த கியர் மோட்டார் அந்த ஃபிட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர் மோட்டார் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 2 வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எவ்வளவு வந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வந்து காட்டுறேன். மல்டிமீட்டர் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த வயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து வயரை வந்து சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து கியர் மோட்டார் வந்து நல்ல பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து கியர் மோட்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து சுற்றினாலே போதும், லைட்டாக 2-3 சுற்றினாலே அதுக்கேற்ற மாதிரி வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அதோட வயரை நான் நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்களேன், லைட்டாக வந்து சுற்றினாலே போதும், நம்மளுக்கு வந்து எவ்வளோ இது கிடைக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து வச்சாலே நம்மளுக்கு வந்து 2-3 வோல்ட்டுக்கு மேலே வந்து டக்குன்னு வந்து கிடைக்கிது. பாருங்கள், லைட்டாக ஒரு சுற்றுக்கே நம்மளுக்கு 3 வோல்ட்டு கிடைக்கிது. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா வந்து வோல்டேஜ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஸ்பீடாக சுற்ற நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3 வோல்ட்டு அந்த இது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா 0 வோல்ட்டு அந்த இது வந்து போயிடும். பாருங்கள், 4 வோல்ட்டுனா வந்து வருது. ஸோ நல்லாவே நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை வந்து கரெக்டாக வந்து வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து வச்சுட்டு அதை வந்து ஒட்டணும். க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அது ஜஸ்ட் வந்து வச்சாலே போதும், நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். கிச்சன் வந்து பிடிச்சிக்கிறோம். கரெக்டாக வந்து இருக்குது 1.5 இன்ச் பைப்புக்கு. ஸோ அதனால் இப்படியே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து முன்னாடி வந்து அந்த கண்ணாடி இதுவுமே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயுமே லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஃபிட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி தான் வந்து வைக்க போகிறோம். இந்த எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியே ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இது டார்ச் லைட்டில் இருக்கும் போல் அந்த கரெக்டாக க்ரிப்போட அந்த இதை சேர்த்து சுற்றுற மாதிரி தந்திருப்பாங்க. இது வந்து நம்ம நார்மலாக ஜஸ்ட்டு ஒட்ட தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து சிஓபி எல்இடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து முன்னாடி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போல இன்னொன்று வந்து பார்த்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் மோட்டரை வந்து கிளாக் வைஸாக சுத்தம் போல் வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் சுத்தம் போல் நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் ஆகும். அதாவது இதில் வந்து கிடைக்கும். இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினாலும் பவர் ஜென்ரேட் ஆகும். ஆனால் வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸ் சுற்றுற போல் கரெக்டாக பவர் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதில் என்ன, நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்து உங்களால் கையை சுற்ற முடியாது. இப்போ வந்து பாருங்கள், கிளாக் வைஸ் சுத்தம் போலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்குது. அப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக சுற்ற வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போனா கிளாக் வைஸ் சுத்தம் போல் நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் ஆகுதான்னு மட்டும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முக்கியமானது. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கடைசி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து பார்க்கும் போல் நம்மளுக்கு இல்லாட்டினா கொஞ்சம் எல்லாத்தையும் கலட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எல்இடியும் அதோட சேர்த்தாப்பில் வச்சு வந்து நான் ஒட்டிடுறேன். இங்கே வந்து ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து அந்த பைப்பில் வந்து உள்ளக்க வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து அமுக்கி விட்டாலே போதும், நல்லா ஃபிட் ஆகிக்கிருச்சு. இது வந்து உங்களுக்கு அங்கேயே லூஸாக இருக்குது அப்படின்னா வந்து ஒட்டிடுங்க. முன்னாடி சப்போஸ் இது இல்லை அப்படின்னா எல்இடியை மட்டும் அங்கே வந்து ஒட்டிடுங்க, நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக க்ளோ ஆகுதுங்க. ஜஸ்ட்டு சுத்தம் போலேயே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்து எரியுது. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் கட்டுக்கம்பியை வந்து வைக்க போகிறோங்க. கட்டுக்கம்பியை வச்சா தான் நம்மளுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கம்பியை வச்சு எனக்கு எவ்வளோ தேவையோ வந்து அதை வந்து வெட்டிக்கிறேன்.
வெட்டிட்டு அதுக்கடுத்து அந்த கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி முன்னாடி எல்லாத்தையும் வந்து முறுக்கி வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தேவைங்கிற அளவு வந்து வெட்டிட்டு முன்னாடி வந்து முறுக்கி விட்டுட்டு அதை வந்து ஒரு பெண்டு வந்து பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு விரலில் வச்சு சுற்றினாலும் நல்லா தான் சுற்றுது. இருந்தாலும் நீங்கள் வந்து பெண்ட் ஆக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து விரலில் வந்து பிடிச்சிக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் ஆக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு அழகாக சுற்றலாம். இப்போ அதுவும் சுத்தம் போல் நல்லா வந்து பவர் ஜென்ரேட் ஆக தான் செய்யுது, லைட்டும் எரியுது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டார்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து முன்னாடி உள்ளதை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன நம்ம எரியாத திங்ஸு வேஸ்ட்டான திங்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மோட்ரு வந்தோட கலரு இதுனா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. சரி பாருங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நம்மளால் வந்து இது சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து சுற்றுற மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போல ஸ்ட்ரெயிட்டாக இருந்து இப்படி ஒரு கையை வச்சு சுற்றுற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டு இப்படி பிடிச்சி சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து கையை வந்து இன்னும் நல்லா சுற்றணும் அப்படின்னா இங்கனக்குள்ள ஒரு சின்னதாக ஏதாவது மரம் இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக சுற்றினாலே நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகுங்க. பாருங்கள், இது லைட்டாக சுற்றும் போலே நம்மளுக்கு பிளிங்க் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நைட் நேரத்துக்குனா நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏதாவது பேட்ரி இந்த மாதிரி நம்பி போகணுன்னு அவசியம் இல்லை. கையில் உள்ளதை வச்சுக்கிட்டே இந்த பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பகல்லையே எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். கண்டினியூஸாக வந்து லைட்டை வந்து எரியும். ஸோ கொஞ்சம் கூட பிளிங்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரியே வந்து எரிய வைக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நைட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டார்ச்சை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். லைட்டை வந்து ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டார்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் இருட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சமும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ரவுண்டை வந்து பாருங்கள், அந்த சர்க்கிளே நம்மளுக்கு எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். எதனாலும் நம்மளுக்கு வியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனைக்கு நான் ஜஸ்ட் வந்து மெதுவாக தான் சுற்றுறேன். இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். பா, வேறு லெவலுங்க, தெளிவாக தெரியுது. எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குதுங்க. நைட் நேரத்துக்குனா நம்ம ஹேண்டை வச்சே வந்து சுற்றி வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு சின்னதை வந்து தேடிக்கலாம் நம்மளுக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து வேறு லெவலில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு வீடே நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். எதனாலும் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு எதுனாலும் வந்து நம்ம திங்ஸை கூட எடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த திங்ஸ்னால் இங்கேனக்குள்ளனா எப்படி வியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இருட்டான ஒரு அறையிலையும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து திங்ஸை வந்து நம்மளால் வந்து இந்த சுற்றுறது மூலமாகவே நம்மளால் எடுக்க முடியும். பாருங்கள், சுத்த நம்மளுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல் கிடைக்கிது. சுற்றுறதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சுற்றுறதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது வந்து இந்த சைக்கிள் இந்த மாதிரின்னு வைங்களேன், அது டைனமோக்குனா நார்மலான மோட்ரு தான் இருக்கும். ஏன்னா சைக்கிளோட வீல் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து சுற்றும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணிடும். அந்த மோட்டரை வச்சுட்டு நம்ம கையில் சுற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியாது. ஸோ அதுக்காக தான் கியர் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். கியர் மோட்டாரோட வேலையை நம்ம வந்து இப்படி சும்மா சுற்றுறதே இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் லைட்டாக 2-3 சுற்று பாருங்கள், ஈஸியாக சுற்றுறது மூலமாகவே நம்மளுக்கு நல்ல டார்ச் அடிக்குதுங்க. நைட் வந்து பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் லிங்க்கு. அது வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணி அதை ஈஸியாக வந்து செஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனமோ எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.